சீமான் அவர்கள் கடும் விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. நேற்று கூட இப்போ விஜய் அழைத்து வர்றது கரூர்ல இருந்து மக்களை இங்க சென்னை அழைத்து வர்றது, மகாபலிபுரம் அழைத்து வர்றத கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அவருடைய உரிமை வைக்கலாம். நம்ம வந்து இப்படி தப்பு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னா அவருடைய ஃபோக்கஸ் வந்து மாறி இருக்கு. அது அவருக்கு இழப்பு. அதை வந்து தேர்தல் முடிவில் அவருக்கு தெரியும். அவர் ஃபோக்கஸ் மாறினது அவருக்கு இழப்பு. அது தப்பு. அது செய்ய வேண்டியது இல்லை. ஒரு அண்ணனா சொல்றேன்னு தானே அவர் சொல்றாரு. அது அண்ணனா நம்ம வந்து இந்த இடத்துல அண்ணன் அவர் தம்பின்னு சொல்லி நான் அவர் எங்கேயாவது வந்து எங்க அண்ணன் சொல்லிட்டு சொல்றாரா? நான் வந்து அவர் அண்ணன் 100 முறை சொல்றேன், அவர் என்ன தம்பி 100 முறை சொல்றாரு. அப்ப அண்ணன்னு சொல்றவனா தம்பின்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. அவர் உங்களால அண்ணன் சொல்லவே மாட்டேன்றாரு. அவர் வேற பக்கம் போயிட்டு இருக்காருல. உங்களை முதல் மாநாடுல எல்லாம் பண்ணிட்டாருல. அப்புறம் நீங்க அந்த பக்கம் விட்டுட்டு நீங்க கவுண்டர் கொடுத்தீங்க, முடிஞ்சு வச்சுக்காது. இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? அது உங்களுக்கு லாபம். ஃபோக்கஸ் நீங்க மாறிச்சுன்னா உங்களுக்கு விஜய்க்குன்னு போட்டி. அவர் விஜய் என்ன நினைக்கிறாரு? விஜய்க்கும் டிஎம்கேக்கு போட்டின்னு கொண்டு போக பாக்குறாரு. அதான சொல்றாரு டிஎம்கே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு கொண்டு போகணுமா? நான் தான்ப்பா ஒரிஜினலா திமுக மாற்றம். நான் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இருந்தபோது கட்சி ஆரம்பிச்சப்பான்னு நீங்க அங்கெல்லாம் போய் நிக்கணும். அதையும் சொல்றாருல்ல. திமுக கடுமையா விமர்சிக்கிறாரு. கூடுதலா எது பிரதானம்னு பாக்கணுங்க. மதிமுகவுடைய கொள்கையில நீங்க 50 சொல்லலாம். ஆனா ஈழ விடுதலைங்கிறது அவருடைய முதல் கொள்கையா பார்ப்பாங்க. சரிங்களா? பெரியாருக்கு நீங்க 100 கொள்கையை சொல்லலாம். கடவுள் மறுப்புங்க பிரதானமா சொல்லணும். புரியுங்களா? அது பிரதான உனக்கு ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அதுல வந்து என்டிகேவோட ஐடென்டிட்டி என்னது? திமுக அதிமுகவுக்கு மாற்றா, விஜய்க்கு மாற்றா? அவ்வளவுதான் சார். இருக்கிற சிச்சுவேஷன்